ஸோ நீங்கள் அந்த கலர்ஸ் சாப்பிட்டீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும், நாக்கு ஃபுல்லாக ஒட்டும். இது டைஜஸ்டும் பண்ண தெரியாது, எக்ஸ்க்ரீட் பண்ணவும் தெரியாது. இட் வில் பி 60 டேஸ்க்கு உங்கள் உடம்புல தான் இருக்கும். அந்த 60 டேஸ் அது சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேசரி கீசரி எல்லாம் நம்ம தயார் பண்ணுவோம், அதுலேயும் கலர் போடுறோம். ஏன் போடுறோம்? எதுக்கு தேவையில்லை. இயற்கையாகவே கேசரி கிண்டி சாப்பிட்டுட்டு போகலாமே. இப்போ இந்த மிட்டாய் நீங்கள் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதில் எங்கே இருக்குது எங்கள் FSSAI நாம்ஸ் எங்கே இருக்குது? FSSAI நம்பரே கிடையாது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாத அளவுக்கு நான் பண்ண போகிறேன். இந்த ஷவர்மா சாப்பிட்றதாலையும் கிரில் சிக்கன் சாப்பிட்றதாலையும் இறந்து போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கொஸ்டின். தவறான ஒரு கருத்து. அந்த ஷவர்மா ஆகட்டும் கிரில் சிக்கன் ஆகட்டும் ப்ராப்பராக குக் பண்ணுனா நல்ல ஃபுட்டு. மயோனிஸ் இஸ் ஆல்சோ ஹை ரிஸ்க். அது எதில் தயார் பண்ணுறான்? எல்லா பொருளுக்கும் இப்படி அதை கலந்துருக்காங்க இதை சொல்லிருக்காங்கன்னு சொன்னா என்னத்தை தான் சாப்பிட்றது? நல்ல ஃபுட்டை இவன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க தெரியாதனால தான் அவங்க சாப்பிட்றாங்க. பெரிய பெரிய இடங்களுக்கு இவர் ஏன் போறது இல்லை? ரோட் சைட் ஷாப்புக்கு தான் இவர் அடிக்கடி போறாரு. அப்ப பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இவர் போக மாட்டாரா அப்படின்னு ஒரு பிரச்சனை. எல்லா பிளேஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பசங்க வந்துட்டாங்க. இந்த சின்ன கடையில் போகிறப்போ பெரிய கடைக்காரங்க செஃப் he will take care of that time. PGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம். 7825806806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய சிறப்பு விருந்தினர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் சதீஷ்குமார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. பஞ்சு மிட்டாய், இந்த ரோஸ் மில்க் பற்றிலாம் இப்போ பேசுகிறோம். புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டதுக்கப்புறம் டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய பொருட்களை, நம்ம ஆபத்தான பொருட்களை, நிறமிகள் சேர்க்கக்கூடிய, கெமிக்கல் சேர்க்கக்கூடிய பொருட்களை கேஷுவலாக நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் தெரியாமல். அது இந்த அளவுக்கு ஆபத்துக்குரியது அப்படின்னா எந்தெந்த பொருட்களை? இந்த மாதிரி அன்னோன் கூல்ட்ரிங்க்ஸ், அன்னோன் வித்தவுட் பிராண்டிங் இல்லாமல், எங்கள் FSSAI நாம்ஸ் இல்லாமல், இது மாதிரி இப்போ பாட்டில்ஸே இருக்காது, ஒரு பேக்கெட்டில் போட்டு வைப்பாங்க, பிளாஸ்டிக் பேக்கில் வைப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். குழந்தைங்க அதில் 5 ரூபாய்க்கு கிடைக்கும், 2 ரூபாய்க்கு கிடைக்கும். அது நிறைய குழந்தைங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அது முற்றிலுமாக நம்ம தவிர்க்கணும். அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு அதில் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்து அதனால் என்ன பாதிப்பு வரும்னு நம்மளோட வேலை, பேரண்ட்ஸோட வேலை அது. அது ஒன்ஸ் நீங்கள் புரிய வச்சிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக அந்த குழந்தைங்க அந்த ட்ரிங்க்ஸை அது தொடாது. அதனால் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸில் கூட வரலாம். சில டைமில் இந்த ஸ்வீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீட்ஸில் அவங்க ஆட் பண்ணக்கூடியது இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் ஸ்வீட்ஸ் இருக்குது அப்படின்னாவே வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அது நம்ம கேஷுவலாக சாப்பிட்டுட்டு இருப்போம், நமக்கு நார்மலாக தெரியும் ஒரு மைசூர் பாக்கோட கலர் நேச்சுரல் எப்படி இருக்கும், ஆனால் பிரைட் எல்லோவாக இருந்ததுன்னா ஷுட் பி கேர்ஃபுல். ரொம்ப பிரைட்டான ஜாங்கிரி இருக்கு அப்படின்னா கேர்ஃபுல். அதே மாதிரி பிரியாணி கடைக்கு போகிறோம், பிரியாணியில் கலராக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா we should be very careful. அதே மாதிரி சிக்கன் கடைக்கு போகிறோம், சிக்கன் 65 வாங்குறீங்க, பயங்கர ரெட்டாக இருக்குது, நீங்கள் தொட்ட உடனே கையில் ஒட்டுச்சு அப்படின்னாவோ, இல்லை சாப்பிட்றப்ப நாக்கில் கலரிங் ஆச்சுனாவோ, நீங்கள் அதை 100% நீங்கள் எடுத்துக்கலாம். கலரிங் அதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணாமல் அதை வச்சுட்டு நீங்கள் கிரில் சிக்கன் ஆகட்டும், இந்த பச்சை சிக்கன் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில், பச்சை சிக்கன், சிவப்பு சிக்கன் அந்த மாதிரிலாம் போட்டுக்காது. அதே மாதிரி இந்த பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பார்த்தீங்களா, அதில் பீச் சைடில் எல்லாம் கலர் போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் கூட வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அந்த மாதிரி சாப்பிட்றது. ஆனால் அதில் கலர்ஸ் ஆட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க பொட்டேட்டோஸ். அந்த கலரு எதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க? வேண்டான்றேன். அட்லீஸ்ட் நீங்கள் போட்டு சால்ட் அண்ட் சுகர் மாதிரி சால்ட் போட்டு அதில் போட்டு ஸ்ப்ரிங் பண்ணி சாப்பிடுங்க. அது எதுக்கு கலர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க? அது கலர் கொடுத்தா தான் நீங்கள் சாப்பிட்ணுமா? பொட்டேட்டோ நமக்கு டிஃப்ரெண்ட் இதில் கிடைக்கலாம். அதில் சாதாரண ஒரு பூ இதோ போட்டு கொடுக்குதுனா கூட அழகாக சாப்பிடலாம். நான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட வேணான்னு சொல்லலை, இந்த மாதிரி கலர் ஆடுன்னு வேண்டாம் எக்ஸ்ட்ரா.
ஸோ நீங்கள் அந்த கலர்ஸ் சாப்பிட்டீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா நல்லா Colour ஒட்டிக்கும். ஒட்டிக்கும், நாக்கு ஃபுல்லாக ஒட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள், நினச்சி பாருங்களேன், அதே கலர் நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம உடலுக்கு அந்த கலரை பற்றி தெரியாது. நார்மலாக நம்ம ஹியூமன் பீயிங் உடல் என்னன்னா, இயற்கையாக கொடுக்கப்பட்ட உணவு எடுத்தீங்கன்னா அது ரெகக்னைஸ் பண்ணும். இஃப் அன்னோன் டைஸ், நம்ம மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட டை அது சாப்பிட்டோம்னா அதனால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அது டைஜஸ்டும் பண்ண தெரியாது, எக்ஸ்க்ரீட் பண்ணவும் தெரியாது. அப்போ என்ன பண்ணோம், உடலுக்குள்ளேயே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ரொடமின் பி, இந்த பி எல்லாம் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இட் வில் பி 60 டேஸ்க்கு உங்கள் உடம்புல தான் இருக்கும். அந்த 60 டேஸ் அது சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது போகிறப்போ குடலில் ஒட்டிக்கும், லிவரில் போய் ஒட்டிக்கும், கிட்னியில் போய் ஒட்டிக்கும், நரம்புல எல்லா நரம்பு மண்டலத்துலையும் போய் ஒட்டிக்கும். ஸோ அது வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கலாக அந்த டிஷ்யூ சாப்பிடும். அந்த சாப்பிட்றப்போ அந்த எந்தெந்த இதில் அது பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ அது எல்லாம் ஃபெயிலியருக்கு போகும். ஸோ இந்த மாதிரி கலர் ஊட்டுகளை நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜூஸ் குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஆட் பண்ணுவாங்க. ஆமா சார். அதில் வந்து என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் சிரப் மாதிரி ஊற்றுவாங்க. இல்ல இப்ப ப்ளூ கலர்ல எல்லாம் ஜூஸ் இருக்கு, அதுதான் கலர் கலரா இருக்கு. நான் உங்களுக்கு ஐ வில் ஷோ தட் ஒன். உங்களுக்கு பெர்மிட்டட் கலர்ஸ் இருக்கு. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த லிமிட்ஸ். இப்போ இவங்க வந்து ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் வந்து நாம்ஸ் வந்து வச்சுருப்போம். இந்த ஆரஞ்சு கலர் இந்த எந்த கலரில் வருதோ அந்த கலர் வந்து ஒரு கிலோ சுகருக்கு இந்த கலர் 100 மில்லிகிராம்ஸ் தான் ஆட் பண்ணணும். இதுல இருந்து ஒரு 200 கிராம் 300 கிராம் ஆட் பண்ணாங்கன்னா, இந்த கலர்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா இட் வில் பிகம் அஸ் அ அன்சேஃப் ட்ரிங்க். இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ். அதனால தான் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கலரிங் போகிறப்போ அதே மாதிரி வீட்டில் கூட நம்ம கேசரி கீசரி எல்லாம் நம்ம தயார் பண்ணுவோம், அதுலேயும் கலர் போடுறோம். ஏன் போடுறோம்? எதுக்கு தேவையில்லை. இயற்கையாகவே கேசரி கிண்டி சாப்பிட்டுட்டு போகலாமே. அதில் பச்சை கலர் போட்டால் தான் சாப்பிடணுமா, இல்லை அந்த கேசரி பவுடர் போட்டால் தான் சாப்பிடணுமா? அப்படி கிடையாது, அது வேண்டாம், அது எக்ஸ்ட்ரா நமக்கு போடுறோம். அது மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து சில்லி சிக்கன் 65 இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட இயற்கையான பொருள் கொண்டே அவங்க கலர் கொடுக்குறாங்க. நமக்கு ஒன்றுமே வேணாம், நம்ம காஷ்மீரி சில்லி போட்டாவே போதும், அது போதும் நமக்கு கலர். அதுக்கு மேலே உங்களுக்கு ரெட் என்ன வேணும்? இயற்கையான கலர்ஸே நமக்கு கிடைக்கும். வி ஹேவ் டு அடாப்ட், வி ஹேவ் டு நோ விச் ஒன் இஸ் த நேச்சுரல், விச் ஒன் இஸ் த ஆர்டிஃபிஷியல். அது டிஃபரன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கடையில இருந்து வாங்கி வீட்டுல சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஆபத்துகள் இருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமா சொல்லக்கூடிய சில பொருட்கள்னா எந்தெந்த விஷயங்கள்? நான் சொன்ன மாதிரி நீங்களே சொன்னீங்களே அப்பளம். அப்பளம் வந்து டெஃபினெட்லாம் இருக்கலாம். நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஸ்வீட்ஸ், கேக், இந்த அப்புறமேட்டு அதே மாதிரி நிறமூட்டப்பட்ட காய்கறிகள், அது இது பட்டாணி, பச்சை பட்டாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கலர் போட்டு வரும் உங்களுக்கு. வெண்டைக்காய் அது மேலே கலர் தரும். வெண்டைக்காய் மேலே வந்து அதே மேலே சிட் கிரீன் அப்படின்னு ஒன்று இருக்கு, விச் இஸ் பேண்டட் ஒன். அதை வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. அந்த பச்சை பட்டாணிக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பச்சை மிளகாய் இதே பச்சை மிளகா மேலே தடவிடுவாங்க. ஸோ பச்சை மிளகாய் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனியாக இருக்கும், வாடியே போக்காது. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனியாக இருக்கும், பார்த்தோம்னா ஹைப்ரிட் சொல்லுவாங்க, அப்படியே வாடாமல் 10 நாளைக்கு அப்படி இருக்கும் அந்த காய். நமக்கு நார்மலாக வெண்டைக்காயெல்லாம் வாங்கி வந்து வீட்டில் வச்சோம்னா காலையில் வச்சோம்னா சாயந்தரத்துக்குள்ளே வாடுற மாதிரி ஆகிடும். வெளியே வச்சோம்னா இந்த இதெல்லாம் நீங்கள் போசிட்டு வெளியே நீங்கள் வச்சாலும் 10 நாளைக்கு அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் கலர் ஆடட் தான் மெயினாக இருக்கும். ஓகே. இப்போ இந்த 90s கிட்ஸ் மிட்டாய் பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம். தேன் மிட்டாய் உங்கள் டேபிளில் வச்சுருக்கீங்க. இதில் இந்த கலருக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? இவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்களா? இப்போ இந்த மிட்டாய் நீங்கள் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதில் எங்கே இருக்குது அவங்க எங்கள் FSSAI நாம்ஸ் எங்கே இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, FSSAI நம்பரே கிடையாது. நானும் பார்த்துட்டேன், இது எங்கே என்னன்னே தெரியல. இது என்ன கேரண்டியில் செய்யுங்க? இதனால தான் இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசை தொழிலில் பண்ணுவாங்க. இதில் எங்கள் கூட ட்ரைனிங் எடுத்தவங்களும் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பண்ணுனா கூட இதில் வந்து அவங்க ஒரு FSSAI லைசன்ஸே வாங்கிக்கிறாங்க. ஓகே. குடிசை தொழிலில் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்கவே முடியாத அளவுக்கு நான் பண்ண போகிறேன். ஏன்னா வேறு வழி கிடையாது. என் மக்களுக்கு நான் வந்து கொடுக்க இந்த மிட்டாய் வந்து தரமானதாக இருக்கணும். இது என்ன யார் தயாரிச்சாங்கன்னு தெரியல, என்னைக்கு தயாரிச்சாங்கன்னு தெரியல, எதில் தயாரிச்சாங்கன்னு இதில் ஏதாவது இருக்குங்களா? ஒன்றுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. அப்படியே சும்மா ஒரு பேருக்கு போட்டு அப்படியே என்னமோ போட்டு எனர்ஜி, அவ்வளோதான். இதில் எதுவுமே கிடையாது. ராஜா ஸ்வீட்ஸ்ன்னு இருக்குது. இது எப்படி நீங்கள் நம்பி சாப்பிடணும்? இன்றைக்கி இருக்க நம்ம விழிப்புணர்வான காலத்தில், அதுவும் வி ஆர் ட்ராவலிங் வெரி ஃபாஸ்ட்.
இந்த மாதிரி புல்லுருவிகள், இந்த மாதிரி ஒரு சில புல்லுருவிகள் வருவாங்க. ம். அந்த மாதிரி புல்லுருவிகள் வர்றப்போ நம்ம வந்து ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகே. இந்த ஷவர்மா சாப்பிட்றதாலையும் கிரில் சிக்கன் சாப்பிட்றதாலையும் இறந்து போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கொஸ்டின். அது தவறான ஒரு கருத்து. அந்த ஷவர்மா ஆகட்டும், கிரில் சிக்கன் ஆகட்டும், ப்ராப்பராக குக் பண்ணுனா நல்ல ஃபுட்டு. இது வந்து நம்ம காலகாலமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ஊருக்கு இது வந்து ஷவர்மான்றதெல்லாம் புதுசு தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான் ஃபுட். இது ஆப்கான்லாம் அவன் வந்து காலகாலமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பராக குக் பண்ணுவாங்க, ப்ராப்பராக மேரினேட் பண்ணுவாங்க, நல்லா அழகாக மேரினேட் பண்ணி அது அந்த ப்ரொபோஷனில் வச்சு அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி அதை சாப்பிடணும். புரியுதுங்களா? அதுதான் தவறு பண்ணுறாங்க ஒரு கடைக்காரங்கள் தவறுகள் பண்ணுறது. அந்த மேரினேட் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணாமல் வச்சான்னு வச்சுக்கோங்க, பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிடும். இட்ஸ் நத்திங் பட் மட்டன் இஸ் அ ஹை ரிஸ்க் ஃபுட்டு. அதாவது ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ஃபுட்டு. புரியுதுங்களா? அது வெளியே வச்சாவே ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லேயே அது மேலே பாக்டீரியா க்ரோத் ஆரம்பிச்சிடும். ஸோ நீ காலையிலேருந்து சாயந்தரம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷவர்மாலாம் நைட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும், பகலில் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஸோ அது மேரினேட் பண்ணுறப்போ உள்ளுக்கார அடர்த்தியாக இருக்கும் கறி. அந்த கம்பிக்கு நடுவில் பார்த்துருக்கீங்க, அடர்த்தியாக வெளியே இருக்கும். ஸோ நார்மலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த கான்டாக்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்டாக்ட் டைம்ன்றது மினிமம் 2 minutes to 3 minutes வேணும். அந்த ஃப்ளேம்லேருந்து இந்த கறி அப்போ தான் வேகும். அப்படி வேகிறப்போ இன்கேஸ் ஆஃப் எனி பாக்டீரியா க்ரோத் சம்திங் க்ரோத் இருந்துன்னா கூட அது செத்துடும். கறியும் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம குழம்பு கறியெல்லாம் வச்சு சாப்பிட்றோம், காரணம்னா அது 100 more than 100 degrees நல்லா கொதிக்கிறனால உள்ளுக்கார எதுவுமே இருக்காது பாக்டீரியாஸ். ஆனால் இது உள்ளுக்கார போக போக ஒரு 10 பேர் சேர்ந்து சாப்பிட்றோம், கட் பண்ணிகிட்டே வந்தோம்னா என்ன ஆகும், கறி உள்ளுக்காரெல்லாம் பச்சை கறியாக தான் இருக்கும். அந்த டைம் கான்டாக்ட் டைம் நம்ம கொடுக்கறது கிடையாது. அவன் கடைக்காரன் பச்சைக்கறியை தான் போட்டு உங்களுக்கு கொடுப்பான். அப்போ பச்சைக்கறி கொடுக்குறப்போ ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. உள்ளுக்கார பச்சைக்கறி வெளியே வந்தது அது ஒன்று. ரெண்டாவது, அது மட்டும் நம்ம சாப்பிட மாட்டோம், மயோனைஸ். மயோனைஸ் இஸ் ஆல்சோ ஹை ரிஸ்க். அது எதில் தயார் பண்ணுறான், ரா எக்கு. வெறும் ரா எக்கு எண்ணெயை போட்டு அடிக்கிறான். எக்கெல்லாம் வெளியே வச்சா எவ்வளோ நேரத்தை கெட்டு போகும், 4 hours அவ்வளோதான் அதுக்கு மேக்ஸிமம். அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். அதை ப்ராப்பராக அன்னைக்கு தயார் பண்ண மயோனைஸாக இருந்துன்னா பரவாயில்ல. சில கடைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு மீடியமான கடை வித்தவுட் ஒரு ரியலைஸ்ட் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு மீதி போன இதை எடுத்து சாதாரண ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே மட்டும் வச்சுருவாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா அது என்ன போய் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பூண்டு, வெங்காயம் என்னென்ன டம்ப் பண்ண முடியும் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேயும் இந்த மைனஸ் இருக்கும். 100% அந்த க்ரோத் ஆகும். இட் இஸ் ஆல்சோ. ஸோ 1+1 இப்போ சாப்பிட்றச்ச ஹை ரிஸ்க் ரெண்டுமே. இப்போ நல்லா குழம்பெல்லாம் கொதிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு பயப்படாமல் நம்ம சாப்பிட்லாம். இது பச்சைக்கறி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பச்சை முட்டை சாப்பிட்றோம். ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி பார்த்தீங்கன்னா சால்மனல்லா, அதனால அந்த பொண்ணு இறந்துருக்கா. நாமக்கல்லையும் சரி, கேரளாவில் இருந்ததுக்கா சரி, அது வந்து டியூ டு சம் ஃபுட் பாய்சனிங்காக இருக்கு. எல்லா பொருளுக்கும் இப்படி அதை கலந்துருக்காங்க இதை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா என்னத்தை தான் சாப்பிட்றது அப்படின்னு நிறைய பேரோட கமெண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவதுங்க, நம்ம வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் வேகமான காலகட்டங்கள். நம்மளோட யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு அங்கே படிச்சுட்டு 2 years 3 years படிச்சுட்டு திரும்ப பேக்கில் வரப்போ அந்த ஃபுட்டை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. இங்கே வந்து நம்ம அவங்க வந்து அந்த கிளைமேட்டுக்கு வந்து அந்த ஃபுட்டு நல்லா இருக்குங்க. சீஸ் போட்டதோ இதுக்குன்னா நமக்கும் சீஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம வி ஆர் லிவிங் இன் த ஹாட் லேண்டில் இருக்கிறோம், அவன் கோல்டு கண்ட்ரியில் இருக்கான். அந்த ஃபுட்டு நமக்கு வேணுன்றப்போ அந்த தொழில்நுட்பம் அவன் என்ன செய்கிறானோ அந்த பக்குவத்தில் இங்கே பண்ணாமல் சுத்தப்பட்டு வராது. ஆனால் அதை வந்து இவனுக்கு குக் பண்ண தெரியாமல் குக் பண்ணி நமக்கு கொடுக்கறது தான் பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்னத்தை தான் சாப்பிட்றதுனா, இவனுக்கு நல்ல ஃபுட்டை இவன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க தெரியாதனால தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ என்ன நான் கேட்குறேன், நம்ம ஃபுட்டே போதும், நம்ம ஃபுட்டே நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம தாத்தா முன்னொரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 100 வயசு வாழ்ந்ததுக்கு காரணம் நம்மளோட ஃபுட்டு எடுத்திருக்காங்க, நம்ம லேண்டில் விளைஞ்ச ஃபுட்டு. அதை சாப்பிடு, ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிடுங்க. இன்றைக்கி நிறைய வெரைட்டி இருந்தாலும் கடைகளை பார்த்து போய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இவர் வந்து நிறைய கடைக்கு போய் சீஸ் பண்றாரு, இது பண்றாரு, பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா பெரிய பெரிய இடங்களுக்கு இவர் ஏன் போறது இல்ல? ரோட் சைட் ஷாப்புக்கு தான் இவர் அடிக்கடி போறாரு. அப்ப பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இவர் போக மாட்டாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின். தவறான இது நான் இப்போ பதிவு பண்ண விரும்புகிறேன். எனக்கு வந்து தெருவோர கடையிலேருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் என்னோட கண்ட்ரோல் தான். புரியுதுங்களா? ஆஸ் அ ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் போகிறேன் அப்படின்னம்னா கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் இடத்துக்குமே நான் தான் லைசன்ஸ் கொடுக்குறேன். நான் போய் பார்க்காம லைசன்ஸ் நான் கொடுக்க முடியாது. எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லுவோம், நான் பண்ண முடியாது. 2 இடத்துக்கு நான் போகிறச்சு அங்கே அவன் வந்து பல கோடிகள் போட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ்காரன் நடத்துவான். அவன் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு பார்ப்பான். இதே சின்ன கடைக்காரங்க தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்னது தான் பண்ணி அவங்க காசு சின்னதாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ விழிப்புணர்வு இருக்காது. அந்த ஒரு பொருள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு தரமான பொருள் வாங்கி கொடுக்கணும், அந்த பொருளை எப்படி குக் பண்ணணும், எப்படி வந்து அந்த இன்கேஸ் மீதி ஆச்சுன்னா எப்படி பாதுகாக்கணும், அடுத்த நாளுக்கு நம்ம எப்படி சமைக்கணுன்றதெல்லாம் கிடையாது, தெரியாது. ஒரு கூடையிலையோ ஒரு டப்பாலையோ எப்படியோ ஒன்று போட்டு இது பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கண்டாமினேஷன் அந்த பழக்கம் இல்லாதனால. ஆனால் இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கெலாம் பண்ணால் நான் ஒரு டைம் நான் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். இவங்களுக்கும் நான் ட்ரைனிங் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன். அவங்க கொடுக்குறப்போ அவங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸோடு நான் மெயின்டைன் பண்ண முடியும் என்னால். ஏன்னா அங்கே வந்து செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அங்கேயே இருப்பான். ஆனால் அந்த சின்ன கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் தான் இருப்பான், அந்த பையன் ஓடி போயிடுவான். ஸோ இந்த பக்கம் பசங்க போயிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் மேக்ஸிமம் காசு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். சாதாரண ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு போனோம்னா 15,000 20,000 சாதாரணமாக கிடைக்கும். அப்போ அவன் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கணும். அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்போ அங்கே தலைமைக்குன்னு ஒருத்தர் இருப்பான் அவங்கள பார்த்துக்கிறது. அப்போ நாங்கள் அவனையும் ட்ரைனிங் கொடுத்துருப்போம், கீழே இருக்கும் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் வந்து செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் அவங்க சஸ்டெயினாக இருப்பாங்க. அவங்க இங்கே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எல்லாமே இன்னைக்கு மேக்சிமம் இங்கே எல்லா பிளேஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பசங்க வந்துட்டாங்க. 70% வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பசங்க. எந்த கடையிலையாவது ஹோட்டலில் போய் நீங்கள் நார்த் இந்தியன் இல்லாமல் சென்னையில் பாருங்கள், எப்படியாவது ஒரு 2 பேர் 3 பேராவது அதில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சின்ன கடையில் போகிறப்போ பெரிய கடைக்காரங்க வந்து செஃப் வந்து ஹி வில் டேக் கேர் ஆஃப் தட். அவன் வந்து அந்த குவாலிட்டி கொடுக்கணும், அந்த பேரை காப்பாற்றணும் அப்படின்னு. இந்த சின்ன கடையில் இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறான்னு தெரியும், நமக்கு தமிழும் புரியாது, கடைக்காரன் ஏதோ இந்தியில் புரிய பேசுவான், அவ்வளோதான். அவனுக்கு பாதரே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சின்ன கடைங்களுக்கு நான் போகிறப்போ இங்கே தான் மக்களும் நிறைய சாப்பிட்றாங்க. இங்கே தான் எனக்கு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு ஜாஸ்தி. ஆனால் தவறுகள் இங்கே நடப்பதற்கு எனக்கு வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ என் பார்வையை என் எனர்ஜியை இதுக்கு நான் எவ்வளோ செலுத்தணுமோ செலுத்திட்டு மீதி பூரா என் மக்களுக்கு நிறைய சாப்பிட்றாங்க ரோட் சைடில், அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலாமே. அப்போ நான் பண்ணுறப்போ எனக்கு வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஏன் நல்லா பண்ணுறவங்ககிட்ட போய் புரிஞ்சுக்கக்கூடிய நல்லா தெரிஞ்சுக்கவங்ககிட்ட போய் நான் போய் சண்டை போட்டுட்டு அதை பண்ண இது பண்ண சும்மா நோண்டிகிட்டு இருக்கிறத விட அந்த எனர்ஜி நான் இந்த டைம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன்னா நல்ல ஃபுட் நான் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சென்னையில் நான் வந்ததுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் மாறி இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும். நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஃபுட்டு எப்படி இருக்குது, ஃபுட் ஹேபிட்ஸு இப்போ இருக்கிறது பாருங்கள், நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ கலரிங் எல்லாம் நான் மேக்ஸிமம் நான் கொண்டு வந்துட்டேன். ஐ கேன் பிரிங் டவுன், ஐ எம் நாட் செட் எராடிகேட் பண்ணிட்டேன்னு நான் சொல்லலை. ஐ கேன் பிரிங் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் வரைக்கும் நான் கொண்டு வந்துடுவேன். எந்த கடையிலையாவது எனக்கு வந்து வந்ததுன்னா அந்த கடையை இழுத்து நான் சீல் வச்சு மூடிடுவேன். தர்பூசணி சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதை வாங்கக்கூடியவங்க எப்படி வாங்கணும்? பழங்களை நீங்கள் வாங்கும் பொழுது முழு பழமாக வாங்கிக்கிங்க. முழு பழமாக வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா தாராளமாக ஒரு பழத்தையே வாங்கிட்டு போயிடுங்க. வீட்டில் வச்சு கட் பண்ணி சாப்பிடுங்க. ரோட் சைடில் பண்ண வேண்டாம். பிகாஸ் அங்கே ரோட் சைடில் ஈக்கள் முக்கியது, ரோட்டில் போகிற புழுதிகள் அது மேலே படிக்குது கட் பண்ணி வச்சுருக்கிற இதில். சில பேர் வந்து அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளேயும் வச்சு பண்ணுறாங்க. அது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி கட் பண்ண சொல்லி அதை ஜூஸ் பண்ணி குடிங்க, அதில் எந்த தவறுமே கிடையாது. அவன் ஏற்கனவே கட் பண்ணி பாத்திரத்துலையோ மூடியிலையோ வச்சுருந்தானா குடிக்காதீங்க. இது என்னோட அனுபவம், கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தவன். நான் இதுக்கு ரொம்ப சொன்னேன்னா நீங்கள் எதுவுமே குடிக்க மாட்டீங்க. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் போய் ஜூஸ் கடையாக இருந்தாலும் சரி பழங்களை நீங்கள் எடுத்து கொடுங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பே பண்ண போகிறீங்க, அவன் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தான், ப்ளீஸ் டோன்ட் டச், தொடவே தொடாதீங்க. ஆரஞ்சு ஆகட்டும், பைனாப்பிள் ஆகட்டும், பப்பாளி ஆகட்டும், எந்த பழங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து கொடுத்து அந்த ஜாரை கழுவு சொல்லுங்கள். கண்ணுக்கு முன்னாடி கழுவு சொல்லுங்கள் ஒரு தடவை. அதனால் தவறே கிடையாது. நம்ம வாய் உள்ளதான் பொழைச்சிக்கணும். நம்ம ஜூஸ் குடிக்கணும், நம்மளோட உடல். இவங்ககிட்ட போய் அந்த ஜூஸில் ஈக்கள் எல்லாம் வச்சுருக்கோம். அவன் எந்த தடவை தொடச்சி அந்த ஹேண்டில் பிடிச்சி இல்லை அந்த மூடியை தொடரான்னு தெரியாது. ஸோ நம்ம பொறுத்தவரையிலும் அந்த ஜாரை கழுவ சொல்லுங்கள். பழங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க. அதில் எது எக்ஸஸாக எசன்ஸோ கலரிங்கோ சுகரோ ஆட் பண்ணாமல் நம்ம குடித்தோம்னா இட் வில் பி வெரி ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும்.
ஃப்ரூட்ஸு ஜூஸஸாக இருக்கும். இந்த வாட்டர்மெலன் பொறுத்தவரையில் அதிக கலர் இருக்குது அப்படின்றது மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் போகிறச்சே நீங்கள் பார்க்கலாம், தூரத்துலேருந்து பார்க்குறப்ப மிக அட்ராக்டிவாக இருந்ததுன்னா டேக் ஒன் ஸ்டெப் பேக், யோசனை பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. ஒன்று நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னம்னா ரொம்ப சுவையாகவும் இனிப்பாகவும் ரொம்பவும் இருந்து தான் இந்த டைமில் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இட் மேபிய மேலே வந்து அந்த சிரப் மாதிரி தடவியிருப்பாங்க, அந்த கலர்ஸ் தடவிருப்பாங்க. ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதே மாதிரி இந்த ரோட் சைடில் விற்கிறப்ப நாங்கள் போய் எக்ஸாமின் பண்ணுறப்போ அடியில் இருக்கக்கூடியது தரையில் வச்சுருக்க பழங்களை எல்லாமே பெருச்சாலி எலிகள் கடித்த பழமாக இருக்குது. அந்த பழத்தை எடுத்து அவங்க போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ரோட் சைட் வெண்டாஸ். அதை மட்டும் பழம் வேணுமா பழமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கட் பண்ணி சாப்பிடுங்க. நன்றி சார், நன்றி. விரைவில் நம்ம வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம். DGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம். 7825-806-806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.